நெகேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். இன்னொரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். மனப்பூர்வமாக எருசலேமில் வாழ தங்களை அர்ப்பணித்த ஒரு கூட்டம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு 7 விதமான எருசலேமை பற்றி உங்கள் மத்தியில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், இடையில நல்ல ஆமேன் அல்லேலூயா சொல்லணும், ஆண்டவர் பேசுகிற காரியத்துக்கு உடனே ஆமேன்னு சொல்லணும். அப்படின்னா நீங்கள் அந்த வசனத்தை ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் வசனம் வாசிக்கும் போதில் விசுவாசிகள் நின்று தான் கேட்கணும். படிச்சிருக்கீங்களா பைபிளில்? பைபிள் படிக்கும் போதில் என்ன செய்யணும்? நின்று தான் நீங்கள் கேட்கணும். பிரசங்கம் பண்ணும் போதில் நின்று தான் கேட்கணும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை உட்கார வச்சுருக்காரு. ஆனால் சுறுசுறுப்பாக இருங்க, தூங்கி வெளியாதீங்க. இது அசதியினால் வரக்கூடிய தூக்கம் அல்ல. ஆராதிக்கும் பொழுதெல்லாம் உற்சாகமாக இருந்து விட்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது தூக்கம் வருதுன்னா உனக்குள்ளே இருக்கிற அந்த கன நித்திரையின் ஆவி, அது ஒரு பொல்லாத ஆவி, கர்த்தருடைய வசனத்தை கேட்க விடாமல் தடுக்குது. எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது பயம் இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். 7 விதமான எருசலேமை பற்றி இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 10-11. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகளின் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது. அப்பொழுது அந்த வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். 12ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் அல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி. இங்கே முதலாக எருசலேமை பார்க்கிறோம். அந்த எருசலேமுடைய ஒரிஜினல் பேர் எபூசு. சொல்லுங்க பார்க்கலாம். எபூசு. இந்த எபூசு என்கிற எருசலேம் முதலாவது தேவ பிள்ளைகளுடையதாக இருக்கவில்லை, அது புறஜாதிகளுடையதாக இருந்தது. இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் குடியிருக்கிற பட்டணம் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த எருசலேமுடைய பூர்வாங்கம் என்னவென்றால், அது புறஜாதிகள் வாழ்ந்த இடம், புறஜாதிகளுடைய வழிபாடுகள் நிறைந்த இடம், அக்கிரமம் நிறைந்த இடம், பாவம் நிறைந்த இடம். என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம். அப்படி ஒரு எருசலேம் இந்த பூமியில் இருந்தது. இந்த எருசலேம் சொல்லும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஞாபகம் வச்சுக்கிறணும். புரியுதா உங்களுக்கு? எருசலேம் ஏனென்றால் நீங்களும் நானும் சீயோன் குமாரத்திகள், எருசலேமின் குமாரத்திகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து தான் அழைக்கிறார். எருசலேமேன்னு ஆண்டவர் பட்டணத்தை பார்த்து சொல்லலை, அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சொன்னார். எனவே எருசலேம் நம்முடைய பழைய வாழ்க்கை. முதல் எருசலேம் என்ன? பாவிகளின் எருசலேம் அல்லது பாவத்தின் எருசலேம். ஆதி நாட்களிலே இந்த எருசலேமில் எபூசு என்கிற பெயரில் அது இருந்தபடினால் புறஜாதி மக்கள் வாழ்ந்தார்கள். பலவிதமான பாவங்கள் இருந்தது, பலவிதமான வழிபாடுகள் இருந்தது. மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படி வாழலாம், எதை செய்ய நினைக்கிறானோ அதை செய்யலாம். அவனுடைய உறவு காரியங்களிலே ஒரு ஒழுக்கம் இருந்ததில்லை. பாலியல் ரீதியாக நடந்த பாவங்கள் ஏராளம் இருந்தன. இப்படி பல பாவங்கள் நிறைந்த அந்த எபூசு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. ஒரு காலத்தில் நமக்கு கட்டளைகள் இல்லை, பிரமாணங்கள் இல்லை, தேவன் இல்லை, இஷ்டப்படி வாழ்ந்தோம்.
நாம் நினைத்ததை செய்தோம். எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? ஆமென். இயேசு இல்லாத எருசலேமாக எபூஸாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அந்த முதல் எருசலேமில் உலகத்தின் ஆசாபாசங்கள் இருந்தது, உலகத்தின் உல்லாசங்கள் இருந்தது, உலகத்தின் வழிபாடுகள் இருந்தது, உலகத்தின் ஞானம் இருந்தது, உலகத்தினுடைய நாகரிகம் இருந்தது. இதெல்லாம் எங்கே இருந்தது? பழைய வாழ்க்கையில். பழைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் வாழலாம், யார் என்ன கேட்குறது, இதுதான் பழைய வாழ்க்கை. இந்த பழைய எருசலேம் எபூஸாக புறஜாதிகள் மத்தியிலே இருந்தது. ஒரு நாள் வந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பழைய ஏற்பாட்டிலே யெகோவா தேவன் தாவீதை ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டபோது அவன் என்ன செய்தான்? இந்த எபூசின் மேல் யுத்தம் பண்ண போனான். எபூசின் மேல் யுத்தம் பண்ண போனான். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன். தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று சொல்லி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 4 - 7 வரைக்கும் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடு கூட எபூஸாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதுனால் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தாவீது அந்த கோட்டையிலே வாசம் பண்ணினபடியால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. இப்போ பாருங்க, புறஜாதிகளுடைய பட்டணமாக இருந்த இந்த எருசலேம் இப்போ யாருடைய தலைநகராக மாறிவிட்டது? தாவீதின் நகரமாய் மாறிவிட்டது. இஸ்ரவேலருடைய தலைநகரமாய் மாறிவிட்டது. காரணம் என்ன? இந்த எபூசின் மேல் யுத்தம் பண்ணி அங்கிருக்கிற ராஜாக்களை ஜெயித்து அந்த மக்களை தனக்கு அடிமைப்படுத்தி கொண்டார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது பாவத்தின் பிறப்பிடமாகிய எருசலேமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாவை போல ஆளுகை செய்து கொண்டிருந்த பிசாசின் மேல் யுத்தம் பண்ணி கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்கான பாவ பிராயச்சித்த பலியை செலுத்தி நம்மை மீட்டு கொண்டு இப்பொழுது எருசலேமை அவருடைய எருசலேமாய் வைத்திருக்கிறார். இப்பொழுது தாவீதின் குமாரனாகிய இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். இந்த 2வது எருசலேம் என்ன? மீட்கப்பட்ட எருசலேம். சொல்லுங்க பார்க்கலாம். மீட்கப்பட்ட எருசலேம். ஒரு காலத்தில் இது பாவத்தில் வாழ்ந்தது, உலகத்தின் உல்லாசத்தில் இருந்தது, உண்மைதான். ஆனால் என்றைக்கு தாவீதின் கண்கள் அந்த எருசலேமில் பட்டதோ அதை அவன் பிடித்து கொண்டான். ஃபாதர் சொல்றாரு, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன். பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. எத்தனை பேர் இயேசுக்கு பிடி கொடுத்துட்டீங்க? ஆமென். பிடிச்சிட்டாரா? அவங்கள பிடி கொடுக்காட்டா வசமாக பிடிப்பார். ஆண்டவர் பிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் வச்சுருக்காரு. எப்படி தெரியுமா? வலை போட்டு மீன் பிடிப்பார். வலையில் சிக்கி வந்தால் சேதம் இல்லாமல் வரலாம். இந்த வலையில் சிக்காத மீன் அங்கே நெளிஞ்சு நம்ம டெக்னிக்காக ஞானமாக அப்படி இப்படின்னு ஓடும். கேட்டிங்களா? ஒன்றுக்கு அடங்காமல் அப்படி ஓடும். பார்ப்பார், இந்த மீனை எப்போ பிடிக்கணும். உடனே பிடிக்க மாட்டார். உடனே ஒன்றுமே நடக்காது. உடனே ஒன்றும் நடக்காது. விட்டுருவார். கொஞ்ச நாள் துள்ள விட்டுருவார். ஏன்னா கொஞ்சம் துள்ளட்டுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு தூண்டில் போடுவார். தூண்டில் போட்டு இழுத்தா தூண்டில் வர்ற மீன் எப்படி வரும்? வாய் கிழிஞ்சு வரும். அதனால தான் சொல்கிறேன், வலை போடும் போதே மாட்டிக்குங்க. ஆமென். இயேசு வலை போடும் போதே மாட்டிங்க. தூண்டில் போடுற அளவுக்கு ஆண்டவரை விடாதீங்க. இப்போ இந்த எருசலேமை யார் கைப்பற்றியது? தாவீது கைப்பற்றினபடினால் பேரே எப்படி மாறிடுச்சுன்னா தாவீதின் நகரம் ஆயிற்று. தாவீதின் நகரம் ஆயிற்று. தாவீது வாசம் பண்ணுகிறான். தாவீது என்று சொல்லும் பொழுது தாவீதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாகவும் நாம் வைத்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்களில் தாவீதை இயேசுக்கு ஒப்பாக சொல்லலாம்.
எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வந்த அந்த கோலியாத்தை ஜெயித்து தன் உயிரை பணைய வைத்து ஜெயித்து ஜனத்தை விடுதலையாக்கினானோ, அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கல்வாரி மேட்டிலே ஆண்டவர் அந்த பொல்லாத பிசாசை ஜெயித்து உங்களையும் என்னை விடுதலையாக்கினார். அதே போலதான் எருசலேம் ஆகிய நம்மை, அந்த எருசலேம் புறஜாதிகள் மத்தியில் கிடந்த அந்த எருசலேமை தாவீது யுத்தம் பண்ணி ஜெயித்தான். அதே போல இயேசு நமக்காக பிசாசோட யுத்தம் பண்ணி நம்மை மீட்டிருக்கிறார். நீங்களும் நானும் யாரு? மீட்கப்பட்ட எருசலேம். இந்த மீட்கப்பட்ட எருசலேமில் தாவீது வாசம் பண்ணான். பாவத்தின் எருசலேமில் தாவீது வாசம் பண்ண முடியாது. அவன் ஜெயித்து மீட்டு கொண்ட எருசலேமில் தான் வாசம் பண்ண முடியும். இயேசு நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். யாருக்குள்ள வாசம் பண்ணுவார்? யார் இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்குள் தான் இயேசு வாசம் பண்ண முடியும். ஏனென்றால் அசுத்தம் இருக்கிற இடத்துல இயேசு இருக்க முடியாது, பாவம் இருக்கிற இடத்துல இயேசு இருக்க முடியாது. எனவே இந்த இரண்டாவது மீட்கப்பட்ட எருசலேமில் தாவீது நேரடியாக வந்து வாசம் பண்ணது போல நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆவியானவராக நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 132 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 132 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 132 13 கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த சீயோன் எங்கே இருக்குன்னா எருசலேமில் இருக்கிற ஒரு மலையின் பேர் சீயோன். எருசலேம் என்பது ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் சீயோன் என்பது ஒரு மலை. சீயோன்கிறது வேற ஒரு பட்டணம் கிடையாது, சீயோன் மலை. சொல்லுங்கள் பார்க்கலாம், சீயோன் மலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த சீயோனை தெரிந்து கொண்டுனா எருசலேமை தெரிந்து கொண்டார். ஏன்னா நான் விரும்புகிறேன் இந்த எருசலேம் மீட்கப்பட்ட எருசலேம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே நான் உங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத விட ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், மகனே நான் உங்க கூடயே இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு. ஆமென். நீ எப்போ பார்த்தாலும் என்னை துதிச்சுக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னை ஆராதிச்சுக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உங்க கூடயே இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரை பற்றி ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற நாளில் நினைக்காத ஆளோட இயேசு வாழ்வாரா? சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது தான் நமக்கு சபையை பற்றி ஞாபகம் வருது, ஊழியத்தை பற்றி ஞாபகம் வருது, ஊழியக்காரங்களை பற்றி ஞாபகம் வருது, பரிசுத்தத்தை பற்றி ஞாபகம் வருது. மற்ற நாளில் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோம்னா இயேசு நமக்குள்ளே என்ன செய்ய முடியாது? வாசம் பண்ண முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை விரும்பணும், அந்த மகனை நான் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பணும், உங்கள் குடும்பத்தை முன்னேற்றணும்னு ஆண்டவர் விரும்பணும். ஆண்டவரே என்ன உயர்த்தும் நம்ம அழுது மார்பிளை அடித்து ஜெபிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் நம்மளை பார்த்து நம்மளை உயர்த்தணுங்கிற ஆசை வரணும். மீட்கப்பட்ட எருசலேமாக இருந்தால் அங்கே ஒரு அரண்மனை கட்டப்படும். ஆமென். மீட்கப்பட்ட எருசலேமாக இருந்தால் அங்கே ஒரு அரண்மனை கட்டப்படும். அது அழகான ஒரு இடமாக மாறும். புறஜாதிகள் கையில் இருந்தபோது சின்ன பின்னமாக கிடந்துச்சு, இஷ்டத்துக்கு கிடந்துச்சு. ஆனால் தாவீதனுடைய கையில் வந்தபோது அது அழகான பட்டணமாய் மாறிட்டு. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுதுதான் அவனை சீர்படுத்துகிறார், ஒழுக்க நெறிக்குள்ளே வர வைக்கிறார். இஷ்டப்படி வாழ்ந்தவனை ஒழுங்குபடுத்தி நீ இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் உடுத்தணும், முடிய வெட்டணும், சரியா, இப்படித்தான் சிகை அலங்காரம் இருக்கணும், இப்படித்தான் உடை அலங்காரம் இருக்கணும். ஏன் ஷேப் பண்ணுறார்? ஏன்டா நான் வாசம் பண்ணுகிற இடம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மீட்கப்பட்ட எருசலேமா, எபூசாகிய எருசலேமா? எபூசாகிய எருசலேம்னா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நாங்கள் இப்படி தான் இருப்போம், யார் எங்களை ஒன்றும் கேட்கக்கூடாது, ஏன் இஷ்டம், எனக்கு விருப்பம், இப்படி தான். ஆனால் மீட்கப்பட்ட எருசலேம் என் விருப்பம் என்பதல்ல, அவர் விருப்பம் என்பது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மீட்கப்படாத எருசலேமா எபூசா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுங்கள், என்னை மீட்டுக்கொள்ள ஆண்டவரே, எனக்குள்ளே வாசம் பண்ண ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். சங்கீதம் 132 எதுக்கு வாசம் பண்ணுகிறார்? இந்த எருசலேம், மீட்கப்பட்ட எருசலேம், எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரங்கள் இருக்குது, இந்த எருசலேமில் எல்லாமே இருக்குங்கிறதுனால ஆண்டவர் வாசம் பண்ணுறார். எதுக்கு? அதனுடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான். 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கும்போது அந்த எருசலேமில் உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த எருசலேமினுடைய வாழ்க்கை என்ன? அப்பத்துக்கு பஞ்சம் வராது. 15ஆம் வசனத்தில் ஏழைகள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு சந்தேகம், சபையில் ஏழையாக இருக்கவங்க ஏழையாகவே இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? சம்திங் ராங். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தவறு இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தால் கர்த்தர் படிப்படியாக முன்னேற்றி கொண்டு வருவார். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் அப்படி தான் சொல்லுது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னும் பல வருஷம் ஆகியும் உன்னை தரித்திரம் வாட்டி அழைக்கிறதுனா
உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா என்று பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அருவருக்கிற பாவம் இருக்கிறதா, ஆண்டவர் வெறுக்கிற சுபாவம் இருக்கிறதா, குணங்கள் இருக்கிறதா, பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணும். ஏனென்றால் தேவன் இருக்கும்போது அதன் அப்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஏழைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, அப்பத்தினால திருப்தி ஆவேன். ஆமென், திருப்தி ஆக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை, இங்கே வர பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு இல்லை, பாதுகாப்பின் உடை. ஆசாரியர்கள் யார்? நீங்களும் நானும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மை பாதுகாக்கிறார். அந்த பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்கள். அப்போ எருசலேமில் என்ன வாழ்க்கை இருக்குது? ஒரு கம்பீரமான வாழ்க்கை. ஐயோ எனக்கு அது இல்லை, எப்போ பார்த்தாலும் பலவீனம், சுகவீனம், எப்போ பாரு ஐயோ உடம்பு சோமில்லை. வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த யெகோவா ரஃபா நமக்குள்ளே வரும்பொழுது சர்வாங்க சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். பலவீனங்கள் எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும். ஆனால் நோயில் இருக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? பலவீனங்கள் வரலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னால் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் வியாதினா உங்கள் வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எங்கே தப்பு விடுறீங்க, எங்கே ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புறீங்க, எங்கே நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறீங்க, அதை யோசிச்சு பார்க்கணும். இந்த சரீரத்தில் உங்களுக்கு முடியலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ படிக்கிற பிள்ளைகள் எடுத்துக்குவோம். எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு ஆண்டவரை கோட்டை விட்டோன்னு வச்சுக்க, ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்க, உன் மண்டையில் கூட யாராவது படிக்கிறது? ஆமாவா இல்லையா? வேலைன்ட்டு போகிறீங்க, ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா வேலையை உற்சாகமாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, நான் ரட்சிப்பினால் உடுத்துவேன், பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள். அது யார்? என்ன வாழ்க்கை? எருசலேமின் வாழ்க்கை. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் எருசலேமின் வாழ்க்கை வாழ வேண்டும், எபூசின் வாழ்க்கை அல்ல. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் இன்னும் எபூசின் வாழ்க்கை, புலம்பல், அழுகை, வியாதி, வேதனை, போராட்டம், கண்ணீர், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இருக்கிற நிலைமையிலே இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களால் சீர்படுத்த முடியாது, அவர் தான் சீர்படுத்துகிறவர். அவருக்கு இடம் கொடுங்க. அடுத்து சொல்கிறார், தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், உயர்வு. இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கு, எதிர்கால வெளிச்சம், உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். உனக்கு விரோதமாக எவன் வேணும்னா கவலையே படாது, உன்னை பற்றி பேசுகிறேன் கவலைப்படாத, அப்பா பார்த்துக்குவார். நம்ம போய் அவங்கள்ட்ட போராடணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு விரோதமாக எவனாவது பேசினான்னா தோத்திரம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிறாரு. அடுத்தவங்களை பற்றி அங்கங்கே போய் குவார் சொல்லி கோல் சொல்லி அங்கங்கே போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம், நம்மளை தான் போட்டு தள்ளுவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் வருதுன்னு தெரியலை, எதுக்கு வருதுன்னு தெரியலை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னா எங்கே எதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு எருசலேமின் வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கும்போது நம்ம ஏன் தரித்திரத்தில் வாழணும்? இந்த எருசலேம் மீட்கப்பட்ட எருசலேம். இப்போ அந்த மீட்கப்பட்ட எருசலேமில் யார் வாசம் பண்ணினது? தாவீது. ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லுங்கள், யார் வாசம் பண்ணுறா? நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இது நான் விரும்பினபடினால் நான். அப்போ தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் எப்படி இருக்கும்? எஸ் பாருங்கள், தேவன் வாசம் பண்ணுற இடம் தரித்திரமாக இருக்குமா? தேவன் வாசம் பண்ணுற இடம் வியாதியாக இருக்குமா? தேவன் வாசம் பண்ணுற இடத்துல கவலைகள், கஷ்டங்கள் இருக்குமா? பகைகள், விரோதங்கள் இருக்குமா? இருக்காது. அன்பு, மன்னிக்கிற சுபாவம், தாழ்ந்து போகிறது, விட்டு கொடுக்கறது எல்லாருக்கும். ஏன்னா அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். அதான் அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த எருசலேமில் தாவீது மீட்டதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவாலயம் வந்தது. சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். ஆமென் சொல்லுவோமா? மீட்கப்பட்ட அந்த எருசலேமுடைய சிறப்பு என்ன? முதலாவது தேவன் இருந்தார், இரண்டாவது தேவனுடைய ஆலயம் இருந்தது. நீங்கள் மீட்கப்பட்ட எருசலேமாக இருந்தால் உங்களுக்குள் தேவன் வாசம் பண்ணுவார், நீங்கள் தேவ ஆலயமாக இருப்பீர்கள். ஆமென். நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மீட்கப்பட்ட எருசலேம், பழைய எபூசில் தேவாலயம் கிடையாது. ஆனால் மீட்கப்பட்ட உடனே ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் லேட்டாக கட்டுவோம்போ அவன் பையன் கட்டணும். எப்படியோ அந்த எருசலேமில் என்ன வந்துச்சு? ஆலயம். நீங்கள் மீட்கப்பட்ட எருசலேமாக இருந்தால் ஆலயமாக இருப்பீர்கள். ஒரு ஆலயத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்க? ஆலயத்தில் என்ன இருக்கும்? துதி, ஆராதனை, வார்த்தை, ஆசாரியன், குத்து விளக்கு எரியும், எல்லாமே இருக்கும்.
இல்லையா? அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள துதி இருக்கும். துதி இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஆலயமாக மாறலைன்னு அர்த்தம். இல்லை பாஸ்டர் நான் ஆலயமாக மாறிட்டேன், துதி தான் இல்லைன்னா, துதி இல்லாத ஆலயத்தை தேவன் விரும்புவது கிடையாது. ஆமென். இப்போ ஒரு கோவில் எடுத்துங்க, மற்ற மக்கள் ஆராதிக்கிற கோயில் எடுத்துங்க, அர்ச்சனையே இல்லைன்னு வச்சுங்க, பூஜையே இல்லைன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் கோயிலா? அப்போ கோயில்னா என்ன இருக்கணும்? அங்கே பூஜைகள் நடக்கணும், அந்தந்த காலத்துக்குரிய பூஜைகள் நடக்கணும், அர்ச்சனைகள் நடக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? கோயில். ஆண்டவர் சொல்றாரு, நீ தான்ப்பா என்னுடைய கோயிலுங்கிறாரு. அப்போ உள்ள துதி இருக்கா? ஆராதனை இருக்கா? தனியாக ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? இல்லாட்டா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் தேவனுடைய வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றிட்டீங்களே. ஆண்டவருடைய துதி, ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை இல்லாமல் நீங்கள் வெறுமையாக ஜோடிக்கப்பட்டிருந்தீங்கன்னா போன பிசாசு 7 பிசாசை கூட்டிகிட்டு வந்துடும். பைபிளில் போட்டிருக்கு. இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல? இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல? ஆனால் இப்படிப்பட்ட வசனங்கள் தான் நம்மை புடமிட்டு நம்மை உருவாக்கக்கூடியது. ஆமென். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நேசத்தை யாராலும் மாற்றவே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட வந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து தான் தீருவார். இதுக்கெல்லாம் ஒரு பிரசங்கம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி கிளம்பி தான் ஜனங்களை தங்கள் பக்கம் கவர் பண்ணுறாங்க. சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு. பைபிளில் போட்டிருக்கா, வசன பஞ்சம் வரும்னு சொல்லியிருக்கு தெரியுமா? பிரசங்க பஞ்சம் வராது. என்ன பஞ்சம் வரும்? வசன பஞ்சம். ஆண்டவர் பேசுகிற வசனம் இருக்காது. ஆனால் மக்கள் நிறைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சபையில் கர்த்தருடைய வார்த்தை தொனிக்க வேண்டும். இப்போ துதி இருக்க வேண்டும், ஆராதனை இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? வார்த்தை. வசனம் படிக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? டெய்லி பைபிள் படிக்காட்டா, நான் திரும்ப சொல்கிறேன், டெய்லி பைபிள் படிக்காட்டா நம்ம இன்னும் எபூஸாக தான் இருக்கோம். எதா மாறலை? எருசலேமாக மாறலை. எபூஸா இருந்தால் கண்டிப்பாக குருடனும் ஜப்பானியும் தான் இருப்பான். குருட்டுத்தனம், சப்பானித்தனம், அதான் நாங்கள் போட்டிருக்கு. யார் தடுப்பா? குருடர்களும். அப்போ அந்த எபூஸில் நிறைய என்ன யார் இருந்தா? குருடர்களும் சப்பானிகளும். குருட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்தோம். எந்த விதத்திலும் செயல்பட முடியாதபடி சப்பானி மாதிரி நம்ம இருந்தோம். அதெல்லாம் கர்த்தர் மாற்றினார். அந்த தனத்தெல்லாம் நம்மளை ஜெயித்தார். இப்போ இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு இடம். முதல்ல உலக இன்பம், உலக உல்லாசம், பாவம், அசுத்தமெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் துதி, ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், எல்லாம் இருந்தது. சரி, 48ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 48ஆம் சங்கீதத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த மீட்கப்பட்ட எருசலேம் யார் வாசம் பண்ணுறது, யாருக்குரியதுன்னு போட்டிருக்கு. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். இந்த சீயோன்ங்கிறது என்னது? எருசலேம். எருசலேமுடைய ஒரு பகுதி தான் என்னது? சீயோன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்குது. எந்த மனுஷனும் உண்மையான சந்தோஷமா வாழணும்னா, எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த கோத்திரமா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எந்த நாடா இருந்தாலும், எருசலேமின் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது தான் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆமென். அதான் சர்வ பூமியின் மகிழ்ச்சி. இன்னும் விதத்தில் சொல்லப்போனால், இன்னைக்கு உலகத்தில் ரஷ்யாவில் அழகான இடங்கள் இல்லையா? உலகத்தில் எத்தனை இடங்கள் அழகழகான இடம் இருக்குது. அதை விட்டுட்டு ஏன் எல்லாரும் எருசலேமின் மேலே ரொம்ப தீவிரமாக அதை பிடிக்கிறதுக்கு தயாராகிறானுங்க? ரஷ்யாவும் எருசலேமை பிடிக்கணும்னு ஆசைப்படுது, துருக்கியும் எருசலேமை பிடிக்கணும்னு ஆசைப்படுது, சிரியாவும் பிடிக்கணும்னு ஆசைப்படுது. ஏன்? அது மகாராஜாவின் நகரம். அவர்கள் பிடிக்க நினைக்கல, பிசாசு பிடிக்க நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இதை நான் வச்சுருந்தேன், தாவீதுங்கிறவன் மீட்டு கொண்டு வந்துட்டான், சோத்திரம், இதை மறுபடியும் என்னுடைய பட்டணமாக மாற்றணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, முதலாவது எருசலேம் என்னது? பாவத்தின் எருசலேம், எபூசு. ரெண்டாவது எருசலேம் என்னது? மீட்கப்பட்ட எருசலேம், தேவன் வாசம் பண்ணும் எருசலேம். மூன்றாவது எருசலேம் அழிக்கப்பட்ட எருசலேம். சொல்லுங்க பார்க்கலாம். அழிக்கப்பட்ட எருசலேம் எப்பொழுது தெரியுமா? கிமு 586. ஏன் இந்த எருசலேமை தேவன் அழித்தார்? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ அழகான தாவீது அழகான தேவாலயத்தை கட்டினா. மூணாவது எருசலேம் என்னது? அழிக்கப்பட்ட எருசலேம். ஏன் அழிக்கப்பட்டது? நல்ல தேவாலயங்கள்,
உலகத்தில் இருக்க எல்லாரும் வந்து பாராட்டினாங்க. ஓ, இப்படி ஒரு ஆலயத்தை நாங்கள் பார்க்கல. அந்த எருசலேமை கர்த்தர் உயர்த்தினார், எருசலேமை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். எல்லாரும் எருசலேம் எருசலேம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எருசலேமை வந்து எல்லாரும் பார்த்தாங்க. அவ்வளவு புகழடைந்த எருசலேம், அவ்வளவு ஒரு மகிமையான எருசலேம். ஆனால் இப்போ அந்த எருசலேம் ஆண்டவர் அழித்து போடுகிறார். ஏன் அழித்து போட்டார்? ஆண்டவர் மீட்கப்பட்ட எருசலேமுக்கு பிரமாணங்களை கொடுத்தார். பிரமாணங்களை கொடுத்து, நீ மற்ற மனிதர்களைப் போல நீ வாழ முடியாது, நீ என்னுடைய சொத்து, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சந்ததி, நீ இப்படி தான் வாழணும்னு இதை கொடுத்த உடனே இந்த ஜனங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல உற்சாகமாக, ஐயோ கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு ரொம்ப ஆசையாக வாசித்தாங்க. காலம் போகிற போக்கில் மற்ற பட்டணத்து ஜனங்களை பார்த்து மற்றவங்களை போல வாழ ஆரம்பித்தாங்க. பாருங்கள், தேவ கோபம் வந்தது. எச்சரித்தார். எப்பொழுது எச்சரித்தார்? 2 நாளாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எச்சரித்தார். 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். சாலமோன் ஜெபிக்கிறான் இல்லையா? சாலமோன் ஜெபிக்கிற ஜெபம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் கேட்டு ரட்சிப்பேன், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுற ஜெபத்தெல்லாம் கேட்பேன், ஆனால் ஜனங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காட்டா இந்த ஆலயத்தை அழிச்சு போட்டுருவேன் அன்னைக்கே சொன்னார். இந்த பட்டணத்தை அழிச்சு போட்டுருவேன் அன்னைக்கே சொன்னார். ஏன்னா உனக்கு வரக்கூடிய புகழ், உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாமே என்னுடைய கிருபையினால் வருகிறது. நீ எனக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தையின்படி நடக்கும்போது நித்தியமாக அது நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறிட்டாங்க. என்ன பண்ணாங்க? மற்ற ஜனங்களைப் போல விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பித்தாங்க, பாகால்களை கொண்டு வந்து வச்சாங்க. மனாசே என்ன பண்ணா? சீதோனியர்களின் தெய்வத்துக்கு, சாலமோன் சீதோனியர்களின் தெய்வத்துக்கு மேடைகளை கட்டினா. மனாசே என்ன பண்ணா? விக்கிரகத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலேயே வச்சுட்டான். இதெல்லாம் பார்த்து இந்த தீட்டுப்பட்ட ஆலயம் எனக்கு தேவையில்லை, தீட்டுப்பட்ட எருசலேம் எனக்கு தேவையில்லை. யாரை வர வச்சாரு? நேபுகாத்நேச்சாரை வர வச்சார், பாபிலோன் ராஜாவை. நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழாட்டா எங்கேயோ இருக்கிறவனை கொண்டு வந்து அடிக்க வைப்பார். அவனை அடிக்க கர்த்தரால முடியாதா? என் புள்ள மேலேயே கையை வைக்கிறேன்னு அவர் அடிக்க முடியாதா? முடியும். ஏன் அடிக்கலை? அவனை வர வச்சதே யார் தான்? கர்த்தர் தான். சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத சண்டை ஏன் தெரியுமா வருது? நீங்கள் கர்த்தருக்கு டிமி கொடுத்தீங்க, எவனையாவது எழுப்பிடுவார். ஜாக்கிரதை, எவனையாவது எழுப்பிடுவார். எழுப்பி கொண்டு வர்றாரு, எல்லாத்தையும் அடிக்கிறான். முதல்ல வந்து என்னத்தை அடித்தான்? தேவனுடைய ஆலயத்தை, தேவ ஆலயத்தை அழிச்சிட்டாங்க, எருசலேமை அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த எருசலேம் மண்மேடாய் காணப்படுகிறது. எப்படி காணப்படுகிறது? பரம எருசலேமே. அப்படிப்பட்ட எருசலேம் தேவ ஆராதனை என்ன? சில நேரத்தில் ஆரம்பத்தில் நல்ல ஆராதனை, துதி, பாடல், வேத வசனம், ஜெபம் இருப்போம். காலம் போக 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 இந்த மனசாட்சி மழுங்கி ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சு மற்ற புறஜாதிகளைப் போல் நம்மளும் லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னு நினைக்கும் போது அது வரைக்கும் இல்லாத பிரச்சனைகள் வரும், அது வரைக்கும் இல்லாத போராட்டம் வரும், அது வரைக்கும் இல்லாத கண்ணீர் வரும். எதுக்கு தெரியுமா? நம்மளை திருத்துவதற்காக, அழிப்பதற்காக அல்ல, நம்மை திருத்துவதற்காக கர்த்தர் அப்படியெல்லாம் கொண்டு வர்றார். இப்போ இந்த ஜனங்கள் கேட்டாங்களா? கேட்கல. எரேமியா தீர்க்கதரிசியை விட்டு தீர்க்கதரிசனம் சொல்ல வச்சார். இப்படி பல தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லியும் தீர்க்கதரிசிகளை கடிந்து கொண்டார்களே தவிர அவர்களுக்கு செவி கொடுக்கல. இப்போ கூட நான் ஒரு தீர்க்கதரிசியை போல கொஞ்சம் காரசாரமாக பேசுகிறேன். இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், எத்தனை பேர் என்னை வெறுக்கப் போகிறீர்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் சொன்ன சத்தியத்தை நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்று தெரிஞ்சுங்க, உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் நேசிக்கிறேங்கிறத மறந்து போகாதீங்க. ஆமென். ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறேன். ஆண்டவர் என் கையில் உங்களை பிள்ளைகளை போல கொடுத்துருக்காரு, உங்களை உருவாக்குறதுக்கு. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக அழுகிறேன். ஆனால் அப்படி இருந்து ஏன் இங்கே கோபமாய் பேசவில்லை, வைராக்கியமாய் பேசுகிறேன். உங்களை ஆண்டவர் இழந்து போகக்கூடாது, அல்லது நீங்கள் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாதுங்கிறக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எருசலேமை அழிக்கும்படி ஆண்டவர் படைகளை கொண்டு வந்தார். அங்கே சில தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இந்த போலி தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள். ஐயோ, தேவ ஜனங்களுக்கு ஒன்றுமே வர சில பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் அடிப்பார், உதைப்பார், அப்படி இப்படின்னு சொல்கிறான். அதை நம்பாத. பார், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ கிருபை உள்ளவர், ஹைப்பர் கிரேஸ் இல்லையா? அன்னைக்கு நிறைய பேர் இருந்தானுங்க இந்த எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக சொல்கிறதுக்கு. பைபிளில் படிச்சிருக்கீங்களா? எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக இந்த சிதேக்கியா ராஜாவை குழப்பறதுக்கு சில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி சொல்கிறத கேட்டுட்டு இந்த மெய்யான தீர்க்கதரிசி சொல்கிறத விட்டுட்டு இவனை கொண்டு போய் காவல் கிடங்கில் போட்டானுங்க.
உண்மையான வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக சொல்லும் பொழுது நீங்கள் என்னை கொண்டு போய் சிறைப்படுத்த மாட்டீங்க, உங்கள் மனசுலேயே என்ன சிறை வச்சுருவீங்க. இந்த ஆள்கிட்ட பேசக்கூடாதுப்பா, இந்த ஆள் அப்படின்ட்டு மனசில். இப்போ எத்தனை பேர் மனசில் என்ன சிறை வச்சுருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். மனசில் சிறை வச்சுருக்கீங்களா? அவுத்து விட்ருங்க, அது உங்களுக்கு நல்லது. வேறு வழி இல்லாமல் இந்த சிதைக்கிய ராஜா என்ன பண்ணான்? அவுத்து விட்டான். மனசில் சிறை வச்சுட்டிங்க, உங்கள் மனசாட்சி வாதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ எரேமியா சொன்னதை கேட்கல, மற்றவங்க சொன்னதை கேட்கல, நேபுகாத்நேச்சார் வந்துட்டான். எது நடக்கக்கூடாது அல்லது நடக்காதுன்னு நினச்சாங்களோ அது நடந்துருச்சு. இந்த எருசலேம் 2 முறை அழிக்கப்பட்டது. இந்த எருசலேம் ஏன் தெரியுமா அழிக்கப்பட்டது? எடுத்து வாசிங்க, தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல், சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லுவேன், அதை படித்து பாருங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாங்கள் பாவம் செய்து, வருதா? ஆமாண்ணா, ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வருது. அந்த வசனத்துடைய கீழே என்ன போட்டிருக்கு? உங்களுடைய நியாயங்களை விட்டு, உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய நியாயங்களையும் விட்டு அப்படின்னா அந்த வார்த்தையை நாங்கள் கனம் பண்ணலை. நாங்கள் பாவம் செஞ்சோம், வார்த்தையை அகட்டணும். 7ஆம் வசனம், ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்து நிமித்தம். துரோகம் பண்ணோமா? ஞானஸ்தானத்தில் என்னென்ன உடன்படிக்கை பண்ணோம், அதை மீறினோமா? உடன்படிக்கைக்கு துரோகிகள்னு பைபிளில் போட்டிருக்கு. ஞானஸ்தானம் எடுக்கும் போது எவ்வளோ கமிட்மெண்ட்டு, எவ்வளவு அன்பா, அப்படியே ஆண்டவரே இனிமேல் உமக்கா வாழ்வேன், ஊழியத்துக்கு வருவேன், ஜெபத்துக்கு வருவேன், அதை வருவேன், இதை வருவேன், எவ்வளவு நீங்கள் அறிக்கை பண்ணீங்க. அதுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, துரோகம் பண்ணினோம். 8ஆம் வசனத்தில் உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். 9ஆம் வசனம், நாங்கள் கலகம் பண்ணினோம். 9ஆம் வசனத்தினுடைய வசனத்தை திரும்ப வாசிப்பாங்க. அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு, யாருடைய சத்தத்துக்கு? தேவனுடைய சத்தம் யார் மூலமாக வந்துச்சு? ஊழியக்காரன் மூலமாக. ஊழியக்காரன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இவர் என்ன இப்படி கோபமாக பேசுகிறாரு, இப்படி என்ன எரிச்சலாக பேசுகிறாருன்னு அறிவில் தான் நான் யோசனை ஒழிய ஆவியில் நான் உணர மறந்துட்டேன். எதையுமே ஆவியில் உணராமல் அறிவில் கேட்க நமக்கு கோபமும் எரிச்சலும் தான் வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவியில் கேட்காம அறிவில் கேட்டாங்க, அதனால கோவப்பட்டாங்க. என்ன நடந்துச்சு? நாங்கள் செவி கொடுக்கல, இவருக்கு என்னப்பா இவர் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவார்னு விட்டுட்டோம். இப்போ கேட்குறான், ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிங்க, இறக்க பாராட்டுங்க அப்படின்னு கேட்குறான். கேட்டீங்களா? 15ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியில் நாங்கள் துன்மார்க்கமாய் நடந்தோம் அப்படின்னு சொல்கிறான். கேட்டீங்களா? இப்படியெல்லாம் சொல்லிட்டு 18ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். 19ஆம் வசனம், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். இப்போ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட வர்றான், எல்லாத்தையும் செய்கிறான். இப்போ தீர்க்க தரிசனம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இந்த உலகத்தில் நான் ஸ்டாண்டர்டாக இருக்கேன்னா, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டு வந்துட்டேன்னா அதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இதெல்லாம் இழந்துட்டாங்க, அடிச்சிட்டார். இந்த எருசலேம் ஒரு முறை அழிக்கப்படலை, 2வது எருசலேமை ஆண்டவர் கட்டுவதற்கு கிருபை கொடுத்தார். புதுப்பிக்கப்பட்ட எருசலேம். சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த எருசலேம் என்னது? யாரை வச்சு புதுப்பித்தார்? எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல். எஸ்ரா நெகேமியானா அடுத்து யார் வாயிலே எஸ்தர்னு வருது. எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், இந்த 3 பேரை கர்த்தர் கொண்டு வந்து சிறையிருப்பிலிருந்து வந்து கட்டுறாங்க. ஹலோ, அந்த எருசலேம் எப்படி கிடக்கு? மண் மேடு, ஒரு வீடும் கிடையாது, எல்லாம் குப்பை மேடாக கிடக்கு, குப்பை மேடாக கிடக்கு. அந்த எருசலேமை யாராவது விரும்புவாங்களா? ஆனால் அந்த ஒரு காலத்தில் அந்த எருசலேம் எப்படி இருந்துச்சு? ஜொலித்தது. இப்போ கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காமை, இந்த காரணத்துக்காக அந்த எருசலேம் எப்படி ஆகிப்போச்சு? எப்படி ஆகிப்போச்சு?
எப்படி ஆகிப்போச்சு? மண். ஆனால் இறங்குங்க ஆண்டவரேன்னு கேட்டதுனால அதை மறுபடியும் கட்டி எழுப்புறதுக்கு யாரைத்தான் அனுப்புனார்? ஊழியக்காரன் தான் அனுப்புகிறார். ஆமென். உன்னை உணர்த்துறதும் ஊழியக்காரன் தான். நீ மனம் திரும்பினா உன்னை கட்டி எழுப்புறதும் ஊழியக்காரனை கொண்டு தான் எழுப்புவார். இப்போ கட்டுறார், அழகாக கட்டுறார். ஆனால் முன்னாடி சாலமோன் கட்டின மாதிரி ஆலயம் அழகாக இல்லை. ஆனால் எப்படி தெரியுமா இருக்கு? சாலமோன் அப்பா சேர்த்து வச்ச சொத்தில் பார்த்து பார்த்து கட்டினான். அவனுக்கு தேவன் மேல் தாகம் இல்லை, அவனுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. அதனால தான் கட்டி முடிச்சுமே வேறு விதத்தில் போயிட்டான். ஆனால் இப்போ கட்ட வர்றவங்க எப்படி தெரியுமா கட்டுறாங்க? ஆசையாக கட்டுறாங்க. நாங்கள் செஞ்ச பாவத்தினால தானே இப்படியெல்லாம் வந்துச்சு, ஆண்டவரே மறுபடியும் நாங்கள் எருசலேமை கட்டுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இது கமிட்மெண்ட்டோடு வர்ற கூட்டம், தன்னுடைய தவறை உணர்ந்து வரக்கூடிய கூட்டம், தன்னுடைய பாவத்தை உணர்ந்து வரக்கூடிய கூட்டம் இது கட்டப்போகுது. அதனால் சொல்கிறார், சாலமோனுக்கு இருந்த அந்த வசதி உனக்கு இல்லாமல் இருக்கலாம், சாலமோனுக்கு இருந்த பொண்ணு பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த சாலமோனுடைய ஆலயம் அவன் வைத்த பொன்னினாலே, அவன் வைத்த கற்களினாலே, அவன் வைத்த அழகு பொருளினாலே சிறப்பல்ல, என் மகிமை அங்கே இருந்தபடினால் தான் சிறப்பு. இப்பொழுது நான் வாக்கு கொடுக்கிறேன், நீ மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு ஒரு கமிட்மெண்டோடு வரும்பொழுது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இன்னைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தா முன்பு அனுபவித்த மகிமையை விட அதிக மகிமையை கொடுக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். புதுப்பிக்கப்பட்ட ஒரு எருசலேம், புதுப்பிக்கப்பட்ட எருசலேம். ஆனால் முன்னாடி மாதிரி அட்ராக்ஷன் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அட்ராக்ஷன் கிடையாது, அதில் அர்ப்பணிப்பு உண்டு. ஆமென். இப்போ அஸ்திவாரம் போடும்போது அழுகிறாங்க ஜனங்கள். ஏன்னா பழைய ஆலயத்தை கண்டவங்க உள்ளே இருக்காங்க. ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் அஸ்திவாரம் போட்டோம் அதை பார்த்தவங்க. புதுசாக கட்ட வந்த நியூ ஜெனரேஷன் சந்தோஷப்படுது. ஆஹா, எங்கள் தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டுறோம். அழகவனிங்க, முன்பு ஆலயத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் நேபுகாத் நேச்சார் எடுத்து கொண்டு வந்தான். இப்போ எடுத்து கொண்டு வந்ததையெல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு ஒரு கோரேஸ் ராஜாவை கத்தர் வைத்தார். எடுக்க ஒருத்தன் இருந்தால் கொடுக்க ஒருத்தனை கத்தர் எழுப்புவார். ஆமென். நீ கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கத்தருக்கு விரோதமாய் கலகம் செய்து கத்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் பாவம் செய்வாயினால் உன்னிலிருந்து எடுப்பதற்கு ஒருத்தனை வைத்திருக்கிறார். சமாதானத்தை எடுப்பான், சந்தோஷத்தை எடுப்பான், ஆவிக்குரிய ஜீவியத்தை எடுப்பான், ஜெப ஜீவியத்தை எடுப்பான், வேத தியானத்தை எடுப்பான், உண்மையை எடுப்பான், நேர்மை எடுப்பான், சந்தோஷத்தை எடுப்பான், எல்லாத்தையும் எடுத்துருவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணித்தீங்கன்னா கொடுப்பதற்கு ஒருவரை வைத்திருக்கிறார். பிசாசு எடுத்ததையெல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கு. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, பொருளாதார ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கமிட்மெண்ட் எப்படி இருக்குது, ஆண்டவருக்கு மேலே இருக்கிற அன்பு எப்படி இருக்குது, தரம் எப்படி இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மனசில் சொல்கிற வார்த்தையை கத்தர் கேட்க மாட்டார். அந்த கமிட்மெண்ட்டை உங்கள் கிரியையில் காட்டணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு டைம் தான் இல்லை சொல்லாத. ஆண்டவரை நேசிக்கிற உண்மைன்னா டயத்தை உருவாக்குவீங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கு கமிட்மெண்ட்டோடு வருவீங்க. இப்போ இந்த ஜனங்கள் போகிறாங்க, மீட்கப்பட்டவர்கள் எப்படி போகிறாங்க தெரியுமா? ஆனந்த களிப்போடு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு, ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், எல்லாரும் புதுப்பிக்கப்பட்ட எருசலேம். எஸ்ராவின் புத்தகம் 1 அதிகாரம் 1-3 வரைக்கும், 4 அதிகாரம் 12 வசனம், இதிலெல்லாம் மறுபடியும் இதை புதுப்பித்து கட்டுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது எரேமியா 31 அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா 31 அதிகாரம். எல்லாரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்பிட்டீங்களா? 4 வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலின் கண்ணியே மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் மேல வாத்தியத்தோடு ஆடல் பால் செய்கிற கழிப்புள்ள கூட்டத்தோடு நீ புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளில் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்களை நாட்டி அதிலே பலன்களை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீம் மலையில் உள்ள ஜாமக்காரர்கள் கூறும் காலம் வரும். 9 வசனம், ஆளுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்கள் தண்ணீருள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். இது இரட்டை தீர்க்க தரிசனம். ஏன் தெரியுமா? 2வது ஒரு முறை 72ஆம் வருஷத்தில் கிபி 72 தீத்துராயனால் மறுபடியும் எருசலேம் அழிக்கப்பட்டது. ஏன்? ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், ஆண்டவருக்கு செவி கொடுக்கல, மேசியாவை புறக்கணித்தாங்க. அந்த சாபம் எங்க மேல, எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும் சொன்ன உடனே அந்த ஆலயமும் என்ன செய்யப்பட்டது? தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த எருசலேம் பல முறை அழிக்கப்பட்டது பட்டணம், ஆனால் ஆலயம்
2வது முறை அழிக்கப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பொழுதும் 1948 இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப ஜனங்கள் அழுகையோடு கண்ணீரோடு புறப்பட்டு போனார்கள். ஆமென் சொல்லுவோமா? 2 தருணத்தை அந்த எருசலேமை கொடுத்துருக்காரு. உனக்கு எத்தனை தருணம் கொடுத்துருக்கார்? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன், இது நெகட்டிவான வசனம். சகாயமின்றி சடுதியில் நாசம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், என் பிள்ளை எப்போவுமே எருசலேமாக வாழும்போது நான் எப்போவுமே அதை ஆசீர்வதிப்பேன். எப்போவுமே அது, இது நல்ல வார்த்தை இல்லையா? இது நல்ல வார்த்தை தானே? நீங்கள் எருசலேமாக இருந்தால் அவர் எப்போவுமே உங்கள் கூட இருப்பார், எப்போவுமே உங்களை ஆசீர்வதிப்பார், எப்போவுமே உங்களை உயர்த்துவார். எபூசா மாறிடாதங்கிறதுக்கு தான் இவ்வளவு கற்றுக்கத்துறோம். புரியுது உங்களுக்கு? புதுப்பிக்கப்பட்ட எருசலேமில் மகிமை பெரிதாக இருந்தது. ஜனங்கள் மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் பாபிலோன்லேயே இருந்துட்டாங்க. எங்கே வரலை? இஸ்ரேல் தேசத்துக்கு வரல, எருசலேமுக்கு வரல. ஏன் தெரியுமா? பாபிலோன் அன்றைக்கு இருந்த பெரிய சாம்ராஜ்யம், வல்லரசு நாடு. இப்போ அமெரிக்கா வல்லரசு நாடு. அமெரிக்காவில் போய் நீங்கள் குடியேறி இங்கேருந்து நம்மளை அடித்து துரத்துறான்னு வச்சுங்க. அமெரிக்காவில் போய் குடியேறுறீங்க, ஒரு 40-50 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டீங்க. இப்போ மறுபடியும் அமெரிக்கா சொல்லுது, நீ இந்தியர்கள்லாம் இந்தியாவுக்கு போகலாம், உங்களுக்கு அங்கே பிரச்சனை இல்லைன்னா எத்தனை பேருக்கு திரும்பி வர ஆசை வரும்? இந்த இந்தியா முன்னாடி மாதிரி கிடையாது, எல்லாம் மண்மேடை கிடக்கு, பழைய நிலைமைக்கு போயிடுச்சு. எத்தனை பேர் திரும்பி வருவீங்க? அங்கே இருப்பீங்க? யாரும் வரமாட்டாங்க. இப்போ இலங்கைக்கு திரும்பி போகலான்னு எத்தனையோ நாடுகள் சொன்னாலும் யாரும் திரும்பி வர்றாங்களா? வெளிநாடு போன இலங்கைக்காரங்க வரமாட்டாங்க. இதே போல தான் இந்த பாபிலோன் தேசத்தில் உலகத்தின் உல்லாசங்கள் இதையெல்லாம் பார்த்தவங்க ஒரு பக்கம் ஆண்டவர் மேலே அன்பு இருந்தாலும் நாங்கள் இங்கேயே வாழ்கிறோம், நாங்கள் பணத்தை மட்டும் கொடுக்குறோம். சில விசுவாசிகள் எப்படி தெரியுமா? வாழ்க்கையை கமிட் பண்ண மாட்டாங்க, பணத்தை கமிட் பண்ணுவாங்க. எருசலேமில் வாசம் பண்ணுறவங்கள வாழ்த்துறாங்க, ஆஹா நாங்கள் தான் வர முடியல, நீங்களாக போய் என்ன செய்யுங்க. புரியுதா? கடைசியில் ஆண்டு சொல்லுவார், நாங்கள் தான் வர முடியல, நீங்கள் போங்கன்னு சொன்னீங்கள, பரலோகத்துக்கு அது ஆகிடும். நாங்கள் தான் வர முடியல. பயமாக இருக்குல்ல? பயமாக இருக்குல்ல? ஒரு கூட்டம் சொல்லிச்சு, ஏன் தெரியுமா? இந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை விட்டு எங்களால் வெளியே வர முடியல, இந்த ஒரு வசதியை விட்டு எங்களால் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியலை. ஆண்டவர் பார்த்தாரு, நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்களா, இருங்கன்னு விட்டுட்டார். ஆனால் எருசலேமுக்கு போனாங்க. அங்கே ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கும்போதும் எருசலேமை கட்டும்போது ஒரு கூட்ட ஜனம், என்னடா இங்கே பார்த்தா எப்போ பார்த்தாலும் துதி ஆராதனை அப்படின்னு. ஆனால் அங்கே பாரு எவ்வளவு பொழுதுபோக்கு இருக்குது. இன்றைக்கி உள்ள வாலிபர்களுக்கு எந்த எருசலேம் பிடிக்கும் தெரியுமா? நவீன எருசலேம். அடுத்த எருசலேம் என்னது? நவீன எருசலேம். இப்போ இருக்கிற எருசலேம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ இருக்கிற எருசலேம் தான் பல பாவங்களுக்கு தலைநகராக விளங்கிக்கிட்டு இருக்கு. பல ஹோமோசெக்ஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? எருசலேமில் தான் இருக்குது. வேதத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் செய்கிற பாவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்குது. ஆனால் இப்போ அழகு, அட்ராக்ஷன் ஜொலிக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்றைக்கி எருசலேமுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது எருசலேம். நான் போயிருக்கிறதுனால சொல்கிறேன். நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 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 18 வருஷம் ஆச்சு, 16 வருஷம், 15 வருஷம்னு வச்சுங்களேன். இதில் எவ்வளோ முன்னேறி இருக்கும். அப்போ இன்னும் எவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் ஒன்று, அங்கே தேவ ஆலயமும் கிடையாது, தேவ ஆராதனையும் கிடையாது. இது ரெண்டும் இல்லாமல் இருந்து சொல்லிச்சு என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்கள். எத்தனை எருசலேமை பார்த்துருக்கோம்? முதலாவது பாவ எருசலேம், எபூசாகிய எருசலேம். 2வது மீட்கப்பட்ட எருசலேம். 3வது அழிக்கப்பட்ட எருசலேம். 4வது புதிதாக்கப்பட்ட எருசலேம். இந்த புதிதாக்கப்பட்ட எருசலேமில் மகிமை அதிகமாக இருக்கும். நிறைய பேர் விரும்பி வரமாட்டாங்க, ஆனால் அங்கே தான் மகிமை இருக்குது. 5வது எருசலேம் நவீன எருசலேம், இப்போ இருக்கிற எருசலேம். 1948 விடுதலை வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சார்? எருசலேமை தலைநகராக மாற்றிட்டார். அமெரிக்காவுடைய எம்பசி எருசலேமுக்கு வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற எருசலேம், இப்போ இருக்கிற எருசலேம்னா இப்போ இருக்க தேவ பிள்ளைகள், இப்போ இருக்க சபை. எப்படி தெரியுமா? உலகத்தினுடைய உல்லாசம் தேவை. இப்போ சபைக்குள்ளே எது வர விரும்புது? இந்த நவீன சபைகளுக்குள்ளே என்ன வர விரும்புது? உலகத்தின் காரியங்கள். இன்னைக்கு எருசலேமில் உலகமே இருக்குது, ஆனால் தேவன் இல்லை, தேவ ஆராதனை இல்லை. அங்கே தேவன் இல்லைன்னு எப்படி பாஸ்டர் சொல்லுவீங்க? இருக்கார். இங்கே மேசியானிக் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை மேசியாகவாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், யூதர்கள், அவங்களோட கர்த்தர் இருக்கார். ஆனால் ஆலயம் இல்லை.
ஆலயம் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, தேவன் இல்லாத ஆசீர்வாதம் நமக்கு தேவையா? இல்லை. இந்த நவீன எருசலேமை நிறைய பேர் பாடுகள் இல்லாத, கவலைகள் இல்லாத, கவலைன்னா நம்ம சொந்த கவலை இல்லை, ஆண்டவருக்கான கவலைகள், ஜனங்கள் அழிகிறதே இல்லையா, அந்த கவலை நமக்கு இருக்கணும். ஆனால் இப்போ உள்ள தேவ பிள்ளைகளுக்கு சிலுவையே வேணாம் பாஸ்டர். சிலுவையே சொல்லுங்களேன், எது வேண்டாம்? சிலுவை இல்லாவிட்டால் சிங்காசனம் இல்லை. சிலுவைக்கு பின்னாடி தான் சிங்காசனம். இயேசு சிலுவையை சுமந்தார், முள்முடி ஏற்றுக்கொண்டார், அவருக்கு பொன்முடி சூட்டியிருக்காங்க. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். இப்போ இருக்கிற நவீன எருசலேம், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் உண்டு, என் வேலை உண்டு, அதுதான் இன்றைக்கி நமக்காக வாழ்வது, நம்முடைய வசதி, நம்முடைய வாய்ப்புகள் என்று வாழக்கூடிய நவீன எருசலேம். ஆண்டவர் எந்த எருசலேமை தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? அன்னைக்கு மீட்கப்பட்ட எருசலேமாக நீ எப்படி இருந்தாயோ அப்படி தான் நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். நவீன எருசலேமை ஒரு நாள் என்ன செய்யாத, மாறிடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. தேவ பிள்ளைகளே, இந்த நவீன எருசலேம் இருக்குல்ல, இந்த எருசலேமில் தான் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிறான். இப்போ மறுபடியும் யார் பிடிக்க போகிறது இந்த எருசலேமை? அந்தி கிறிஸ்து பிடிக்க போகிறான். ஏன்? அங்கே தேவன் இல்லை, தேவாலயம் இல்லை. அவன் வந்துட்டு தேவாலயத்தை கட்ட கொடுப்பான், தேவாலயத்தை கட்டுங்கம்மா, அதுக்கப்புறம் அந்த தேவாலயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் தெய்வம்மா. இதெல்லாம் எந்த எருசலேமில்? நவீன எருசலேமில். நவீன காலத்தினுடைய மாயைகளுக்கு நான் மயங்கி விட்டால் அந்த பிசாசு நமக்குள்ளே சிங்காசனம் போட்டு நான் தாண்டா உனக்கு ராஜான்றுவான். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 6வது எருசலேம். என்ன எருசலேம் தெரியுமா? இயேசு ராஜாவாக வீற்றிருக்கிற எருசலேம். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போனேன், பைபிளில் இருக்க ஹிஸ்ட்ரியை, எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை. இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் நீங்கள் நானும் எங்கே இருப்போம்? திருவொற்றியூரில் இருப்போமா, எருசலேமில் இருப்போமா? தொலைஞ்சது போ. நீங்கள் எங்கே இருப்பீங்க? இங்கே இருக்கிற ஒருத்தராவது 1000 வருஷம் அரசாட்சிக்கு வர மாட்டேங்க. ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் பரலோகத்தில் இருப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வர்றாருல, யாரை எடுக்க வர்றாரு? சபையை எடுக்க வர்றாரு. சொல்லுங்க. இப்போவும் சொல்கிறேன், கண்ட ஜெப கூட்டத்தை எடுக்க வரல ஆண்டவர். எதை எடுக்க வர்றாரு? சபையை எடுக்க வர்றாரு. நீ சபைக்குள்ளே இருந்தால் தான் போய் சேருவேன். சபையை எடுக்க நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரணம், இன்றைக்கி என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பாதாளத்தின் வாசல்கள் சபையோடு மோதி கொண்டு இருக்கிறது முழு உலகத்திலையும். இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்காக, அவரோடு அவரை போல வாழ்ந்தவங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக, இப்போ நான் இவ்வளோ நேரம் கற்றுனேன், அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள், தயாராய் வாழ்ந்தவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ எங்கே இருப்போம்? மத்திய வானத்தில். அங்கே என்ன நடக்கும்? 7 வருஷம் விருந்து நடக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் 7வது வருஷம் தான் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி 7 வருஷம் விருந்து நடக்கும். யூதர்களுடைய முறைமையின்படி 7வது நாள் கல்யாணம் நடக்கும். 7 நாள் நண்பர்களோட விருந்து வைப்பாங்க. இதான் நடக்க போகுது. மத்திய வானத்தில் நம்ம இருப்போம். இயேசு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்பட்டவங்களாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. நீங்களும் நானும் மணவாட்டியாக போகணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் மணவாட்டி அங்கே போகிறோம். அப்போ மத்திய வானத்தில் 7 வருஷம் இருக்கும்போது இங்கே இருக்கிற எருசலேமை யார் அரசாள்றது? அந்தி கிறிஸ்து. அதே எருசலேம், இன்னைக்கு இருக்க அதே எருசலேம் தான் அந்தி கிறிஸ்து அரசாளுவான். அப்போ அந்தி கிறிஸ்துனுடைய அரசாட்சியில் மாட்ட விரும்புகிறீங்களா? முத்துரை, ஜாக்கிரதை. அதுக்கு தான் அந்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய இயேசு கிறிஸ்து வராரு. அவர் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. அங்கே 7 வருஷம் கழித்து நம்மளை அங்கேயே விட்டுட்டு யுத்தத்துக்கு போகிறப்ப எவனாவது மனைவியை கூப்பிட்டு போவானா? சொல்லுங்களேன். எப்பா நீங்கள் ஒரு சண்டைக்கு போகிறீங்க, மனைவியே நீ துணைக்கு வான்னு கூப்பிட்டு போவீங்களா? ஒருவேளை உங்களை விட உங்கள் மனைவி சண்டை போடுற ஆளாக இருந்தால் கூப்பிட்டு போகலாம். உங்களை விட உங்கள் மனைவி சண்டை போடுற ஆளாக இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு போகலாம். சில வீடுகளில் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ மணவாளன் மணவாட்டியை கல்யாணம் பண்ணிட்டார். 7வது நாள் என்ன நடந்துச்சு? இப்போ நம்ம மணவாட்டி கிடையாது, மனைவியாகிய மணவாட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எடுத்து வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில். சரி, நான் அந்த வசனத்தை அடுத்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 1000 வருஷம் அரசாட்சி எங்கே நடக்குது? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 1000 வருஷம் இயேசு என்ன செய்கிறாரு? அரசாள்றார். என்ன கவனிங்க. இப்போ நம்மளை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு
பிதாவுடைய வீட்டில் விட்டுறார். எங்கே? பரலோகத்தில். நல்ல கவனிங்க, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் மனுஷர்களுக்கென்று பரலோகம் திறக்கப்படுது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் நான் பரலோகத்துக்கு போனேன்னு சொன்னால் நம்பாதீங்க. நம்ம போகும்பொழுது தான் மனுஷர்களுக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. இப்போ நம்மளை கொண்டு போய் எங்கே விட்டுறாரு? பரலோகத்தில் விட்டுட்டு சேனையோடு, அதாவது தூத சேனையோடு, வெள்ளை குதிரையில் பட்டயத்தோடு இந்த பிசாசோடு யுத்தம் பண்ண வர்றார். ஆமென் சொல்லுவோமா? யுத்தம் பண்ணவர் திரும்பி போல. யுத்தம் பண்ண வந்தவர் கள்ள தீர்க்கதரிசி, அந்த மிருகம் எல்லாத்தையும் பிடிச்சி நரகத்தில் போட்டுட்டு பிசாசை 1000 வருஷம் பாதாளத்தில் கட்டி போட்டு அங்கே ராஜாவாயிறாரு. இப்போ மனவாட்டி எங்கே இருக்கு சொல்லுங்க? பரலோகத்தில் இருக்குங்க. இப்போ நீங்கள் நானும் 1000 வருஷ அரசாட்சியில் இங்கே இருக்க மாட்டோம். எங்கே இருப்போம்? பரலோகத்தில் பிதாவுடைய வீட்டில் இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த யுத்தத்தெல்லாம் நீ காண வேணாம்ப்பா. ஏன் தெரியுமா நம்மளை கூட்டு வர மாட்டேங்கிறாரு? 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பிசாசு வருவான். மறுபடியும் கோகும் ஆகாவெல்லாம் திரட்டிட்டு ஆண்டவரோட சண்டை போடுவான். நல்லா கவனிங்க, இவ்வளவு பாடுபட்டு வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சோதனை காலத்துக்கு நம்மளை கொண்டு வருவாரா? கொண்டு வர மாட்டார். அதனால தான் மனவாட்டியை அங்கேயே விட்டுட்டு இந்த இயேசுவை நம்பாதவங்க அவங்கெல்லாம் அந்த 1000 வருஷ அரசாட்சியில் மனம் திரும்பி வாழ்வாங்க. இல்லையா? ரத்த சாட்சியாக மறிக்காதவங்க இவங்கெல்லாம் ஆண்டவரோட வாழ்வாங்க. அதனால் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு 1000 வருஷ அரசாட்சியை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அதை பற்றி விவரங்களை தெரிஞ்சு கொண்டு கற்றுக்கொண்டு விவரங்களை சேகரிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கும் ஓரளவுக்கு பைபிளை படிக்கிறதுனால எனக்கும் தெரியும். சரி, இந்த 1000 வருஷம் முடியும் போது எல்லாம் பழைய வானம் பழைய பூமி எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமியை படைக்கிறார். இப்போ பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 7வது எருசலேம் என்ன எருசலேம் என்று பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். எப்போ? 1000 வருஷ அரசாட்சி 20வது அதிகாரத்தில் முடியுது. கேட்டிங்களா? 6ஆம் வசனம் பாருங்கள், 20:6 கடைசி பாருங்க. அவரோடு 1000 வருஷம் அரசாளுவார்கள் அப்படி போட்டிருக்கா. அப்புறம் இந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிட்டு சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. இப்போ நல்லா கவனிங்க, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 9ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் இருந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். சொல்லுங்க, இது என்ன எருசலேம்? இதுதான் பரம எருசலேம். இப்போ அந்த பரம எருசலேமில் யார் இருக்கா? மணவாட்டி அங்கே தான் இருக்கா. இப்போ யாரா மாறிட்டா? மனைவியாக மாறிட்டா. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சது. இப்போ சொல்கிறாரு மனைவியாகிய இப்போ நம்ம மனைவியாகிய மணவாட்டி கிடையாது, மணவாட்டிகள். கல்யாண விருந்துக்கு நம்மளை கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார். இப்போ ஒரு எருசலேம் இறங்கி வரப்போகிறது. அந்த எருசலேமில் தீட்டு கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, பாவ சோதனை கிடையாது. எத்தனை பேருக்கு இந்த எருசலேம்? அல்லேலூயா. இதெல்லாம் ஆசை வரணுங்க. இந்த எருசலேம் ஒரு காலத்தில் எபூசாக இருந்தது, மீட்கப்பட்டது, கீழ்ப்படியாதனாலே அழிக்கப்பட்டது, மறுசீரமைக்கப்பட்டது, கீழ்ப்படியாதனாலே மறுபடியும் அழிக்கப்பட்டது. மறுபடியும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி அதை புதுப்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு நவீன எருசலேமா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்தி கிறிஸ்து வந்து ஆட்சி செய்ய போகிறான். அடுத்து ஆண்டவர் அவனை அழிச்சிட்டு இயேசு ராஜாவா வந்து என்ன செய்ய போகிறாரு? ஆட்சி. அதுக்கு முன்னாடி அவரை நம்பி அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா பரலோகத்துக்கு போகலாம். மணவாட்டியாக போய் அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் கலந்து கொண்டு இந்த மணவாட்டிங்கிற நிலைமையில நான் போய் மனைவிங்கிற முறையில் திரும்பி வருவேன். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இந்த எருசலேம் எப்படி இருக்கா? அலங்கரிக்கப்பட்ட ஒரு எருசலேமாக.
அலங்கரிக்கப்பட்ட எருசலேமாக தேவனால் அலங்கரிக்கப்பட்டது. சாலமோனுடைய அலங்கரிப்பு அல்ல, இது சர்வ வல்லவருடைய அலங்கரிப்பு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த எருசலேம்ல நான் இருக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம், நான் இருக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய வாஞ்ச. இது கட்டுக்கதை அல்ல. இந்த நவீன உலகத்தில் இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? இதெல்லாம் ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கே, இதெல்லாம் கற்பனை மாதிரி இருக்கே. இல்லை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகிறது. ஏனென்றா நான் வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை சத்திய வார்த்தை. இதில் உள்ளபடி தான் தேவன் செய்வார், இதில் உள்ளபடி தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த எருசலேம் இறங்கி வருது. இப்போ பாருங்க, அதின் பிரகாசம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதின் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த. சரி, எனக்கு ஆண்டவர் இதில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். எத்தனை வருஷம் பைபிள் படிச்சிருக்கேன், 40 முறை பைபிளை படிச்சிருக்கேன். புதிய ஏற்பாட்டை மட்டும் கிட்டத்தட்ட 75 முறை படிச்சிருக்கேன். இத்தனை முறை கிடைக்காத ஒரு வெளிச்சத்தை இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீ பரலோகத்தில் முத்துக்கள் இருக்கும், வைரம் இருக்கும், ஐடூரியம் இருக்கும். உங்களுக்கு சொல்லியிருக்கனா இல்லையா? பரலோகத்தில் என்ன இருக்குது? பரலோகத்தில் இல்லை, என் மனைவியாகிய மணவாட்டியை அலங்கரிக்கும் போது அந்த இறங்கி வருகிற நகரம் இருக்கு, அதுக்கு 12 வாசல் இருக்கும். அந்த 12 வாசல்ல முத்துக்களை பதிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சொல்லுவோம், பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஓ ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வசங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாம் தூதர்கள் சூழ நின்றே. ஆஹா என் எருசலேமே, சந்தோஷமா பாடுவோம். ஆஹா என் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரபா தபா ரபா ஷபா லபா ரபா உரியாத ரபா. நல்ல உற்சாகம் ஆவியில் நிரம்பி ஆமென் அல்லேலூயா சொல்வோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா ரபா ரபா ஷபா ஏரி அந்தர மல தர தர ரபா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், என்ன மதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, ஓ தலைநகராம் எருசலேமே, ஓ பரலோகம் விட்டிறங்குதே. ஒரு வாரபா அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் எபூசாக இருந்தேன் ஐயா, நீர் என்னை மேட்டுக்கொண்டு என் மேல் இரக்கம் வைத்து நீர் யுத்தம் பண்ணி பிசாசோடு யுத்தம் பண்ணி என்னை மீட்டீர். ஆண்டவரே, நான் மீட்கப்பட்ட எருசலேமாய் வாழ்ந்தேன். ஒருவேளை ஒரு சிலர் இன்றைக்கு வரைக்கும் அந்த மீட்பை கட்டி காத்து அந்த மீட்கப்பட்ட எருசலேமாகவே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒருவேளை இந்த மீட்கப்பட்ட அனுபவத்தை இழந்து ஓ ஹல்லேலூயா மண்மேடாக்கப்பட்டு எதிரிகள் சூழ வந்து உன்னை அடித்து நொறுக்கி உன் வாழ்க்கையை பாழாக்கி சின்ன பின்னமாக்கி சந்தோஷம் சமாதானம் உன்னில் உள்ள பொக்கிஷமாகிய நிம்மதி இவைகளை எல்லாம் பிசாசு எடுத்திருப்பானால்
நீ அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்தால் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஓ, ஆடல் பாடல் சத்தம் உனக்குள்ளே கேட்கப்படும். உன் குடும்பத்தில் துக்கத்தின் சத்தம் கேட்கப்படாது. ஓ, உன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் சத்தம், ஒரு ஆரவாரத்தின் சத்தம் கேட்கப்படும். நீ கட்டப்படுவாயா? என்னிடத்தில் வருவாயா? தானியேல் ஜெபித்தது போல, துரோகம் பண்ணினோம், நாங்கள் ஊழியக்காரனுக்கு செவிகொடாமல் போனோம், எதிர்த்து நின்றோ, எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டு வருவீர்களா? உங்களை புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். புதுப்பித்த பின்பு அட்ராக்ஷன் இருக்காது, ஆனால் மகிமை ஜாஸ்தியாக இருக்கும். 2 மடங்கு மகிமையை கொடுப்பார். எந்த ஒரு காரணத்தினாலும் நவீன எருசலேமுக்குள்ளே போயிடாதீங்க. இன்றைக்கி சைடில் பிசாசு இன்னொரு எருசலேமை காட்டிக்கிட்டு இருக்கான். அங்கே தேவன் இல்லை, தேவாலயம் இல்லை, அட்ராக்ஷன் இருக்குது, ஆசீர்வாதம் அது இதுன்னு சொல்லி ஒரு எருசலேமை இந்த உலகம் காட்டிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ உலகமே காட்டி கொண்டு இருக்கிறது. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள போதகர்களும் தேவன் இல்லாத ஒரு எருசலேமை காட்டி, கவர்ச்சியை காட்டி இழுத்து கொண்டிருக்கிறார்கள். யூடியூப்பில் கண்ட காரியங்களை கேட்டு, கண்ட கள்ள போதனைகளை கேட்டு உன்னை கெடுத்துக்கொள்ளாதே. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நவீன எருசலேமில் நீ மாட்டிக்கொள்வாயனால் ஒரு நாள் திடீரென்று அந்த கிறிஸ்து வருவான். நான் இன்றைக்கு வைத்திருப்பது எருசலேம் என்பது இஸ்ரவேலில் இருக்கிற பட்டணம் அல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற என்னுடைய சபை. அந்த சபைக்குள்ளே இருக்கிறவனாய் காணப்படு. சபையிலே நீ அடங்கியிரு. சபையிலே என்னுடைய ஊழியத்தை செய். சபையை நேசி. நீ எருசலேமாக இருந்தால் உனக்குள்ளே துதி இருக்கும், ஆராதனை இருக்கும், உனக்குள்ளே என்னுடைய வார்த்தை இருக்கும். இப்படி உன்னை கட்டி எழுப்பு. ஒரு நாள் வந்து நான் உன்னை கூட்டி கொண்டு போய்விடுவேன். மறுபடியும் நீ இறங்கி வரும்போது போனது போல போக மாட்டாய். இறங்கி வரும் பொழுது, ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு கிறிஸ்து வரும்போது ரகசிய வருகையில் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் இறங்கி வரும் பொழுது எல்லாரும் மொத்தமாக இறங்கி வருவாங்க. எல்லாரும் மொத்தமாக அழகான ஜொலிக்கிற நகரத்தில் 12 வாசல்கள், 12 ரத்தினங்கள், எவ்வளோ அழகு, எவ்வளோ ஜொலிக்குது. தெய்வ பிள்ளையே, ஒரு மாலில் போய் பார்க்கும்போது அவன் போட்டிருக்க லைட்டு, அவன் போட்டிருக்க சீரியல் லைட்டு, அந்த கடையினுடைய டெக்கரேஷன் அலங்காரத்தெல்லாம் பார்க்கும்போது அதுவே ஒரு மனுஷனை மயக்குதுன்னா, என் தேவன் அலங்கரித்த நகரம், என் தேவன் அலங்கரித்த நகரம். அதை இழந்து போக வேணாம். சீக்கிரத்தில் அங்கே போகிறோம், சீக்கிரத்தில் போகிறோம். கர்த்தருடைய வருகை சமீபம். கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் நவநாகரிக காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன்ப்பா. உலகத்தின் உல்லாசங்களுக்குள்ளே போயிட மாட்டேன். டெக்னாலஜிக்குள்ளே நான் மாட்டிக்கிற மாட்டேன்ப்பா. என்னை மன்னிங்க ஆண்டவரே. எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கட்டும். எனக்கு கொடுத்துருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள் சபையில் வைத்திருக்கிறேன். இந்த சபையில் ஓடி ஓடி வந்து நான் ஜெபிக்க, ஓடி ஓடி வந்து ஊழியத்தை செய்ய, இந்த எனர்ஜியை நீர் கொடுத்த, இந்த எனர்ஜி உமக்காய் பயன்பட, நீர் வரும்பொழுது கிரியைக்கு தக்க பலனை நான் பெற்றுக்கொள்ள, ஏதாவது உம்முடைய ராஜ்யத்துக்கென்று கிரியை செய்ய உதவி செய்யும். எந்த ஒரு காலத்திலும் அந்த கிறிஸ்து அரசு ஆளுகிற ஒரு நவீன எருசலேமாய் நான் மாறிவிடாதபடி, என் ஆண்டவர் என்னென்றைக்கும் வீற்றிருக்கிற அந்த பரம எருசலேமாய் நான் காணப்பட உதவி செய்யும் என்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கள்ளர் குகையாக எங்கள் உள்ளம் மாறிவிடாதபடி கர்த்தருடைய ஆலயமாக நாங்கள் காணப்பட, நாங்களே ஒரு எருசலேமாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.